ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பொரியல் ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸோட சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், வெரைட்டி ரைஸோட சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், இட்லி தோசையோடையும் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உளுந்த பருப்பை சேர்த்துக்கலாம். இது செவக்க வர வரைக்கும் நம்ம அப்படியே கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடணும். இது எல்லாம் நல்லா எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா பொரிஞ்சு வந்துருச்சு. உளுந்த பருப்பு நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வறுபட்டு வரணும். இப்போ இது எல்லாம் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. அடுத்து நான் வந்து கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலையை எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து நான் வந்து தட்டி வச்சுருந்த 10 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். இது எண்ணெயிலே நல்லா வந்து வதங்கி வரட்டும். அடுத்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெயிலே நல்லா இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா வதங்கி வரணும். இது பொன்னிறமாக ஆகணும்னு அவசியப்படாது. இது நல்லா வதங்கி வந்தால் மட்டும் போதும் எண்ணெயிலே. இப்போ இன்னும் நல்லா வெந்து வரணுன்றதுக்காக நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுறேன். ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் நல்லா வதக்கி விடணும் வெங்காயத்தை பார்த்திங்கன்னா. இப்போ வெங்காயம் பார்க்க சொல்லி கொஞ்சம் நல்லா சுருண்டு வர்றது தெரியுது. இன்னும் நல்லா வதங்கி வரணும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக 2 பெரிய வெங்காயம் 2 தக்காளியை வந்து சேர்த்துக்கிறேன். இதுதான் கரெக்டான ப்ரொப்போர்ஷன்ஸ். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரணும். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வர வரைக்கும் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக வேகிறத பார்க்க சொல்லி தெரியுது தக்காளியை பார்த்திங்கன்னா. இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். கம்ப்ளீட்டாக எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். அடுத்து நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூளை சேர்த்துக்கிறேன். அடுத்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இனிஷியலாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்துல வந்து தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்காக வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்தாச்சு. அடுத்து நான் இதை வந்து கைவிடாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து கலந்து விடணும். இப்போ இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம வந்து கலந்து விட்டாச்சு. அடுத்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை வந்து சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட எந்த கத்திரிக்காய் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. சிவப்பு கத்திரிக்காய்னாலும் ஓகே, வெள்ளை கத்திரிக்காய்னாலும் ஓகே. அது நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் முருங்கைக்காவையும் சேர்த்துக்கிறேன். இப்போது கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே சேர்த்தாச்சு. இதில் எல்லாமே மசாலாஸ் வந்து நல்லா கோட் ஆகணும். ஸோ கரண்டியை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இது ஒன்றோட ஒன்றா நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும். மசாலாஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த கத்திரிக்காயிலையும் முருங்கைக்காயிலையும் இறங்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்து நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த காய் நல்லா வேகணும் பார்த்தீங்களா, அதுக்காக நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். 3/4 டம்ளர் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபிக்காக. தண்ணி சேர்த்ததும் இம்மீடியட்டாக நீங்கள் வந்து கலந்து விடுங்க. அப்போ தான் காய் நல்லா வெந்து வரும். இந்த டைமில் நீங்கள் உப்பு இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். உப்பும் காரம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடணும். இப்போ இந்த காய் வேகணும் பார்த்தீங்களா, அதுக்காக நான் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன்.
இடையிடையில நம்ம எடுத்து நல்லா கலந்து விடணும். இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். இந்த ரெசிபி செய்கிறப்ப கட்டாயம் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இந்த மாதிரி இடையிடையில நம்ம வந்து கலந்து விட்டுட்டு அகைன் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா காய் வேக வச்சு எடுக்கணும். அகைன் லிட்டை எடுத்துட்டு நான் வந்து நல்லா வந்து கலந்து விட போகிறேன். ஸோ இது நல்லா கம்ப்ளீட்டாக வற்றி வரும். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். அடுத்து கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லியை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக சேர்க்கறதுனால நல்ல மணமாகவும் வாசனையாகவும் இருக்கும். நம்ம கொத்தமல்லி சேர்க்கறதுனால நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து வற்றி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். இந்த மாதிரி இடைவிடாமல் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இது சாதத்தோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க வந்து பொரியல் வந்து தயாராகிடுச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு காய்கறியை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு பொரியலை பார்த்தோம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் தான். இது கண்டாயம் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸு சாதத்தோட ரச சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி ஒரு முறை உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது சுட சுட வந்து சர்வ் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டில். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.